வரவேற்பதற்கு வெளியில் சென்று ஊர்வலம் அந்த இறைவனை வரவேற்பதற்கு அது நல்ல வரவேற்பாக இருக்கும். கோயில் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரித்து, அதே நேரத்தில் கிருஷ்ண பகவானுடைய தொட்டிலும் பாபாவினுடைய தொட்டிலும் அழகாக வண்ண மலர்களால் அலங்கரித்து, பாபாவும் அன்னைக்கு கிருஷ்ணரும் ஒன்று சேர்ந்து பக்தர்களை அவங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருப்பார்கள். அன்று காத்தால 5 மணிக்கு பகல் ஆரத்தி மிக சிறப்பாக நாங்கள் நடத்தி முடிப்போம். அதுக்கப்புறம் காத்தால 8:30 மணிக்குல இருந்து விழா ஆரம்பிக்கும். அந்த விழாவில் மோளதாளத்தோட உற்சவர் பாபா குழந்தை சாவடியாக உட்கார்ந்து வெளியில ஊர்வலம் போயிட்டு வருவார். இப்ப இந்த குழந்தை சாவடி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த பல்லக்கு ஊர்வலத்தை நாங்க ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி சிங்க வாகனத்துல இறைவன் பாபா அமர்ந்திருப்பார். அது பார்க்கறதுக்கே ரொம்ப கம்பீரமா இருக்கும். ஆரத்தி பாடலோடு ஆரத்தி எடுத்து எலுமிச்சப்பழம் எல்லாம் சுத்தி போட்டு பட்டாசுகள்லாம் வெடிச்சு மோளதாளத்தோட நாகசாய் பாபா ஊர்வலத்துல வீதியில ஊர்வலமாக கிளம்பி போவார். அங்க போகும்போது வழியில இருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பாலித்துக் கொண்டு செல்வார். ஊர்வலத்தோடு கொடை கொடி இதெல்லாம் ஏந்தி